He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க. பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் டெல்லியில் காற்று மாசு ஏற்பட்டு புகை மண்டலமாக காணப்படுகிறது. வாகனங்களின் புகை, வேளாண் கழிவு எரிப்பு, சாதகமற்ற வானிலை, குறைந்த காற்றின் வேகம் உள்ளிட்டவை காற்று மாசுவை அதிகரித்துள்ளன. குழந்தைகள், முதியவர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 3 நாட்களாக காற்றின் தர குறியீடு 400க்கு மேல் சென்று மிக மோசமான அளவை எட்டியுள்ளது. காற்றின் தரம் இந்த அளவுக்கு சரிந்திருப்பது ஆரோக்கியமான மக்களையே பாதித்துவிடும். சுவாச நோய், நுரையீரல் தொற்று இருப்பவர்களின் நிலை இன்னும் மோசமாகும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் நேற்று காற்று மாசுடன் பனிப்பொழிவு சேர்ந்து எதிரில் இருப்பவர்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடர்த்தியான படலம் உருவானது. வாகன ஓட்டிகள் தடுமாறினர். 300 விமானங்கள் மற்றும் ரயில்கள் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டது. டெல்லியின் வெப்பநிலையும் இந்த சீசனில் இதுவரை இல்லாத அளவு 16 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்லி அரசு கிராப் 3 எனப்படும் காற்று மாசை தடுப்பதற்கான கடுமையான கட்டுப்பாடுகளை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதன்படி மின்சாரம், CNG மற்றும் BSVI டீசல் பஸ்கள் வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்கள் வெளியிலிருந்து டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவசியமில்லாத கட்டுமான மற்றும் இடிப்பு பணிகள் செய்யக்கூடாது. டெல்லி சுற்றுவட்டார பிராந்தியத்தில் அத்தியாவசியமில்லாத தொழில்துறை சார்ந்த சுரங்க பணிகள் நிறுத்தப்படும். குழந்தைகள் மோசமான காற்றை சுவாசிப்பதை தடுக்கும் வகையில் 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும். சாலைகளில் கிளம்பும் புழுதியை கட்டுப்படுத்த தினமும் லாரிகள் மூலம் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படும். காற்றின் தரம் மேம்பட்டதும் அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக விலக்கப்படும்.